வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ சாய்ராம். விஷ்ணு சிவம் ரெண்டும் கலந்த சங்கர நாராயணர் அப்படின்னு சொல்லக்கூடிய, சங்கர நாராயணர்னா சங்கரனும் இருப்பார், நாராயணரும் இருப்பார். அதாவது விஷ்ணுவும் சிவமும் கலந்த ஒரு ஸ்டேட்டை தான் சங்கர நாராயணர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தத்தாத்திரேயரோட அந்த படத்தை பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் இருக்கும், சூலாயுதமும் வச்சுருப்பார். அதாவது தலை வந்து மூணு தலைகள் இருக்கும். பைரவர்கள் நிறைய இருப்பாங்க. பைரவர்கள்லாம் நாய் சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க வந்து நிறைய சுற்றி இருப்பாங்க. அந்த பைரவர்கள் நிறைய, ஒவ்வொரு பாபா கோயில் பார்த்திங்கன்னா பைரவர்கள் நிறைய மௌனமாக ஒரு தியான நிலையில் இருந்த மாதிரியே இருப்பாங்க. அதிகமாக அந்த குறைக்க மாட்டாங்க, மௌனமாக ஒரு இடத்துலையே அமைதியாக படுத்திருப்பாங்க, இல்லை அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி போயிட்டுருப்பாங்க. அது இந்த கால பைரவர் அப்படிங்கிற ஒரு இதில் அந்த பைரவரை இது பண்ணி அந்த தத்தாத்திரேயரோட இருக்கக்கூடிய அந்த சோல் அட்டாச்மெண்ட்டு தான் ஷிரடி பாபா, அதனால தான் அப்படி வராங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களாம் நம்ம நோக்கி படையெடுத்து வரணும். தத்தாத்திரேயர் வந்து மகாவிஷ்ணுவோட ஒரு அவதாரம். அந்த மகாவிஷ்ணுவுக்கு அடுத்த ஒரு அவதாரத்தில் வந்தவங்க. அதோடு அந்த ஈசன், அதை என்ன சொல்கிறது, சிவனோட எனர்ஜியும் அதுக்குள்ளே கலந்து அதுக்கு அடுத்த ஒரு அந்த சோல், அதாவது சூரியனையும் தத்தாத்திரேயருடைய எனர்ஜியும் உள்வாங்கி இந்த பாடியில் வாழும்போது வாழ்ந்த ஒரு என்ன சொல்கிறது, ஞானின்னு வச்சுக்கலாம், இல்லை சித்தர்னு வச்சுக்கலாம். அது அவர் பாபா, ஷிரடி பாபா. அப்போ இந்த நிலைப்பாடு நம்ம எல்லாராலையும் முடியுமானா, அப்கோர்ஸ் 100% முடியும். அது ஆரம்பத்தில் இருந்தே நம்ம சத்சங்கில் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். மகரிஷியாவும் அதே தான் சொன்னாங்க. என்னையால் முடியும்னா உங்களால் ஏன் முடியாது அப்படின்னாங்க. அந்த ஒரு தெளிவு இந்த பீயிங்க்கு வந்து ரொம்ப அற்புதமாக, அதாவது ஆட்டோ மோடில் கிடைச்சதுன்னு சொல்லணும். ஏன்னா நானும் அந்த தெளிவை கொண்டு வரதுக்கு எனக்கு தகுதியும் இருக்காதுன்னு வச்சுக்கிடுவோம். ஆட்டோ மோடில் தான் நடத்தப்பட்டுச்சு. இப்போ அதே மாதிரி தான் இந்த நிலைப்பாடு, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாவது நமக்கு தெரியணும் இல்லைங்களா. அதனால தான் இந்த குரு பாதுகா சோஸ்திரம் இதை வந்து எப்போவுமே நாங்கள் அதை ப்ளே பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ இதில் நிறைய நம்மளை அறியாமலே ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு ப்ராசஸ், ஒரு கெமிக்கல், ஒரு அல்கெமி நடத்தப்பட்டுகிட்டே இருக்கும். எல்லா மகான்களும் இப்படி ஒவ்வொரு நபர்களையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சோல் அட்டாச்மெண்ட் இருக்கும், சுப்ரீம் சோல் அட்டாச்மெண்ட் இருக்கும். அந்த சுப்ரீம் சோல் அட்டாச்மெண்ட் தான் நம்ம குரு பரம்பராவில் யாரோ ஒருத்தர் நமக்கு பிடித்தமானவங்க. அது அம்பாலாக இருக்கலாம், சங்கராச்சாரியராக இருக்கலாம், மத்வாச்சாரியராக இருக்கலாம். இப்படி நிறைய ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். என் நம்பர் ஆஃப் ஆழ்வார்களாக இருக்கலாம், நாயன்மார்களாக இருக்கலாம், அப்படி காமனாக சொல்லிட்டு போயிடலாம். இல்லை முருகப்பெருமானாராக இருக்கலாம், இல்லை விநாயக பெருமானாக இருக்கலாம். யாரையோ ஒருத்தரை வந்து நம்ம வந்து நம்மளை தேடி அவங்க அதாவது நம்ம போனோம்னா, நம்ம அவங்கக்கிட்ட போனோம் அப்படின்னா 72 ஹவர்ஸ்க்கு மேலே அந்த எனர்ஜி வந்து நம்மகிட்ட நிற்காது. அதான் கால்குலேஷன். அதுதான் எங்களுடைய என்ன சொல்கிறது, சிந்தனை அப்படின்னு. அந்த சிந்தனை ஆராய்ச்சின்னு சொன்னால் புரியும் நல்லா. சிந்தனை இல்லை ஆராய்ச்சின்னு வச்சுக்கலாம். அந்த ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பார்க்கும் பொழுது 72 ஹவர்ஸ்க்கு மேலே அந்த எனர்ஜி வந்து நம்மகிட்டேருந்து வேனிஷ் ஆயிரும். அந்த க்ஷணத்தில் வந்து அந்த எனர்ஜி 100% நம்மகிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சமாதி கோயில், இப்போ திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு போகிறீங்கன்னா அங்கே கொங்கணவர் சமாதி இருக்குது, அதனால தான் அங்கே எனர்ஜி சோர்ஸ் அதிகம். அதே திருப்பதி பாலாஜி வந்து சென்னையில் இருக்கிறாங்க, அதே மாதிரி ரிப்ளிகா, அதே மாதிரி டிப்பிக்கலாக அதே மாதிரி கட்டியிருக்காங்க. ஆனால் அங்கே திருப்பதி பாலாஜிக்கு போகிற கூட்டம் மாதிரி அங்கே இல்லை. அது மாதிரி திருச்செந்தூர், இங்கே பழனி,
பழனியிலே அவ்வளோ கூட்டங்கள் வருது. அதே பழனி தண்டாயுதபாணி முருகப்பெருமானார் வந்து ஏகப்பட்ட இடத்துல பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் கூட்டம், பழனிக்கு போகிற கூட்டம் அங்கே வரல. அப்போ அதே முருகப்பெருமானார், அதே சுப்பிரமணியர் சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஏகப்பட்ட இடத்துல பிரதிஷ்டை பண்ணப்பட்டு தனி கோயில்கள்லாம் இருக்குது. ஆனால் திருச்செந்தூரில் இருக்கிற கூட்டம் அங்கே இல்லை. ஒய்? அதே சுப்பிரமணியர் தானே, ஏன் அங்கே மட்டும் திருச்செந்தூரில் தான் அந்த இது இருக்கா ஈர்ப்பு? அப்போ ஈர்ப்பு இருக்குன்னா சுவாமிஜி அழகாக சொல்லுவார், அங்கே ஒரு சமாதி இருக்கணும் அப்படிம்பார். ஜீவசமாதி இருக்கணும். ஜீவசமாதி இங்கே ஐவர் சமாதி இருக்குது, மூவர் சமாதியும் இருக்குது, ஐவர் சமாதியும் இருக்குது. அதனால் திருச்செந்தூரில் அவ்வளோ கூட்டம் வருது. திருப்பதி பாலாஜிக்கு அதே மாதிரி கூட்டம் வருது. இப்போ எல்லாமே சரி. இந்த மகான்கள் நம்மளை தேடி வரவழைப்பதற்கு உண்டான ஒரு ப்ராசஸில் நம்ம இருந்தோம் அப்படின்னா 72 ஹவர்ஸ் இல்லை. இப்போ இந்த கோயில்கள், இந்த மகான்கள் இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் நம்ம போகலாம். திருச்செந்தூருக்கு போகலாம், ஷிரடிக்கு போகலாம், திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு போகலாம், இல்லை பழனிக்கு போகலாம், கரூரர் சமாதிக்கு போகலாம், எங்கேனாலும் போங்க. 72 ஹவர்ஸ்க்கு மேலே மேக்ஸிமம் அதை ரீட்டைன் பண்ண முடியாது. 72 ஹவர்ஸில் ஃபஸ்ட்டு போனோன்னே ஒரு 100% அந்த எனர்ஜி இருக்கும். கோயிலை விட்டு வெளியில் வரும்போது 90% மாறும். நம்ம அங்கே ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் அப்படின்னா 80% 75% அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம ஏற ஆரம்பித்தாலே 50% வந்துடும். அந்த ஊரை விட்டு, அந்த ஆறாவை விட்டு, அந்த சமாதி இருக்கக்கூடிய ஆறாவை விட்டு, இப்போ ஷிரடினா ஷிரடி ஊரை விட்டு நம்ம தாண்டிட்டோம், இல்லை திருச்செந்தூர் ஊரை விட்டு நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா, அந்த கோயில் டெம்பிள் வளாகத்தை விட்டு தாண்டி நம்ம அந்த ஊரை விட்டு தாண்டி வந்தாச்சுன்னா அப்படியே குறைஞ்சி வந்துடும். கொஞ்சம் ரீட்டைன் பண்ணும், ஒரு 30% அப்படியே குறைஞ்சி 72 மணி நேரத்தில் 0% மாறிடும். இதுதான் எங்களுடைய கணிப்பு. அந்த சிந்தனைக்கு எடுத்து பார்க்கும் பொழுது இந்த கணிப்பு கிடச்சிது. அப்போ 72 ஹவர்ஸ்க்கு ஒருக்க அந்த ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போயிட்டு வரணும். அது முடியுமா? சாத்தியமா? முடியாது. ஆனால் தியானத்தின் மூலமாக அந்த பிளேஸ்க்கு போயிட்டு வரலாம். ஆஸ்ட்ரல் ட்ராவல். மனதை வைத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு போய் அந்த எனர்ஜியை ரீட்டைன் பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்குல்ல இந்த டெக்னிக்? அப்படி தான் எல்லாருமே ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்போ தியானத்தின் மூலமாக அது நடக்கும். ஆனால் தியானத்தின் மூலமாக நடப்பதற்கு நம்ம உடல் தாங்கணும்ல. அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் ரீட்டைன் 72 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த உணர்வு, அதாவது இறை உணர்வு, இல்லை அந்த பிரபஞ்ச சக்தி, இல்லை சமாதியில் இருந்து கிடைத்த அந்த ஆற்றல் நமக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கே நல்ல ஃபீல் ஆகும். போயிட்டு வந்தோன்னா நம்ம அவ்வளோ அமைதியாக இருக்கும் நம்ம ஆன்மா. அப்பா, அந்த முகத்தை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு தேஜஸ், அப்படி ஒரு இதாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க, போயிட்டு வந்தோன்னா அதையே பற்றி பேசுவோம். அங்கே போனேன், அந்த கோயில் அது நடந்தது, இது நடந்தது, அந்த மிராக்கிள் நடந்தது, இந்த மிராக்கிள் நடந்தது. எல்லோரும், ஏன்னா எல்லோரும் தே ஆர் ஃபோக்கஸ்ட். ஒரே ஒரு பிளேஸை பார்த்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஆறாவை ரிசீவ் பண்ணுறாங்க, எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போ அதே மாதிரி அதையே பற்றி நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவோம், 2 நாள் ஃபுல்லாக பேசுவோம். அப்போ 3ஆவது நாள் நம்ம டே டு டே லைஃப்பில் மாட்டி சிக்குண்டு அதில் வாழும்போது, அது 3rd டைமென்ஷனில் உழண்டு இருக்கும்போது, மாயாவில் இருக்கும்போது அந்த எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போயிடும். அப்போ இந்த எனர்ஜி எப்படி ஹவு டு ரீட்டைன் அப்படின்னா ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணணும். அந்த கோயிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, மானசீகமாக நம்ம போகிறோம் அப்படின்னா, அந்த மானசீகமாக அந்த எனர்ஜி நம்மளுக்கு இங்கே கிடைக்கணும். நம்ம அங்கே சரி, அதில் கிடைச்ச 100% கிடைக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 50%. அந்த 50% கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? மீண்டும் எல்லா பக்கம் சுற்றி அந்த தன்முனைப்பில் வந்து தான் நிற்போம். அதுக்கு தான் தன்முனைப்புக்கு ரொம்ப நம்ம வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப கிளாஸில் அதையே தான் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா தன்முனைப்புக்கு அவ்வளோ பெரிய சக்தி, இறை சக்தியவே சாப்பிட்றோம், மகான்களுடைய சக்தியவே சாப்பிட்றோம், ட்ரைன் அவுட் ஆக்கிடும். நீங்கள் கவலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கவலை இருந்ததுன்னா உங்களுக்கு உடலில் சக்தியே இருக்காது, எனர்ஜியே இருக்காது, ரொம்ப ட்ரைன் அவுட் ஆகிடுவீங்க. உயிர் சக்தி எல்லாம் உறிஞ்சி எடுத்துரும் கவலை. அது மாதிரி கோபம், அதுவும் உங்களுக்கு தெரியும், பேராசை, அது மாதிரி கடும்பற்று,
கடுமையான பொசசிவ்னஸ். அந்த பொசசிவ்னஸும் உங்கள்கிட்ட இருந்து இறைவன்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் உங்களை விலக்கி வச்சிரும். அப்போ இது எல்லாம் இதுக்கு பேஸ் என்ன? ஈகோ சிஸ்டம் தான். அந்த ஈகோனால தான் பொசசிவ்னஸ் வருது, பேராசை வருது, கோபம் வருது, கவலை வருது, எல்லாமே ஈகோ சிஸ்டத்தினால தான். அப்போ இந்த ஈகோவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தூக்கி எரிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், இறை உணர்வு நமக்குள்ளே ஃபில் ஆகிட்டுன்னு வச்சுக்கிடுவோமே, அந்த ஈகோ சிஸ்டம் பக்கத்தில் திரும்பியே வர முடியாது. நம்ம தடுத்துரும்.